வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க, கொஞ்சம் பர்சனல் வேலையா. அதனால இன்னைக்கு இது போட முடியல, வீடியோ ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால காலையில இப்ப உங்களுக்கு எப்பயும் வீடியோ வர்றதுக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். நேற்று நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இது வாங்குறதுக்கு, காசு வாங்குறதுக்கு 2 நாள் கழிச்சு வர சொன்னாங்க வீட்டுக்கு. ஆனா அவங்க எப்படி என்னங்க, இதுக்கு முன்னால ஒரு பழக்கம், இப்ப அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து நடத்துற தொழில் இந்த தொழில். இதுல அவர் எப்படி நம்மள கிட்ட இவங்க நாணயம் எப்படி, இவங்க எப்படி பணம் எல்லாம் கொடுப்பாங்க என்னங்கிறதுல என்னால ஒன்றும் கணிக்க முடியல. ஆனா நான் இந்த 18 நாள் அவங்க கூட போயிருந்தேன் பாருங்க. நான் பெங்களூர்ல மூளை முடுக்கு எல்லாம் சுத்திட்டு வந்தாங்க. பெங்களூர்ல இருந்து உடுப்பி, உடுப்பில இருந்து மங்களூரு, இப்படி எல்லா ஊரும், தார்வார் வெறுவார், இப்படி எல்லா ஊரும் சுத்திட்டு வந்தோம். ஆனா இவ்வளவு சுத்தினாலும் பெரிய அளவுக்கு அப்படியே அலுப்பு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்பெல்லாம் பெங்களூர் நல்ல குளிர் சீசனுங்க. சும்மா குழு குழு குளிர், சாயந்தரம் 6 மணிக்கு மேல போயிட்டாலும் குளிரும் அவ்வளவு இருக்கும். அது மாதிரி நான் போனப்ப எனக்கு வேலை அலுப்பு தெரியாத அளவுக்கு வேலை இருந்துச்சுங்க. அலுப்பே எனக்கு தெரியல, ஜாலியா தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னால பெங்களூர் சும்மா போயிருக்கிறேன், உடனே ரிட்டர்ன் வந்துருக்குறேன். அந்த மாதிரியான ஒரு 2-3 ட்ரிப் போயிருக்கோம். இப்ப அப்படி இல்லை, எல்லா ஏரியாவையும் சுத்துறோம். இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், ஒரு இடத்துல மக்களை பார்க்குறோம், ஒரு பஜார்ல பார்க்குறோம், ஒரு மார்க்கெட்ல பார்க்குறோம். இப்போ நாங்கள் போகிற ஜவுளி கடையில் அவங்க பேசுற பேச்சு, இதெல்லாம் அவங்க பழக்கம், இதெல்லாம் பார்க்கக்குள்ள நமக்கு அது புதுமையா இருக்கு. கொஞ்சம் அவுட் சைட்ல போயிட்டா நம்மள மாதிரி இப்ப நம்ம இதுல எல்லாம் எப்படி நாகரிகம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது மாதிரி சிட்டியில பார்த்தா நாகரிகம் எப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி பெங்களூர்ல நம்மளோட 2 மடங்கு நாகரிகம் அங்க அப்படி கொடி கட்டி பறக்குது. இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு வியப்பா இருந்துச்சு. ஆனா வயிற்றுக்கோ இல்ல மற்றபடி நல்லா பொழுது போகிறதுக்கு ஒரு ஜாலிக்கோ எந்த குறையுமே இல்லைங்க. நல்லா செஞ்சு அப்படிங்க. அப்பெல்லாம் நான் ஸ்மோக் பண்ணுவேங்க. எனக்கு டெய்லி அதுக்கு வேண்டி ஒரு பாக்கெட்டு சிகரெட்டு, நல்ல ட்ரிங்க்ஸு, அதே மாதிரி டிஃபன் சாப்பாடுலாம் போதுங்கிற அளவுக்கு. அங்க பெங்களூர்ல இப்ப எப்படி மாறி போச்சு என்னமோ தெரியல. நான் சொல்றது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கூட இருக்கும் அதுக்கு முன்னால. அப்ப பாத்தீங்கன்னா ஆந்திரா மெஸ்ன்னு இருக்கும். அங்கங்க நம்ம போனோம்னா பில்லை கொண்டு அங்க கொடுத்ததும் நம்ம ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் உட்காந்துருக்கணுங்க. சாப்பாடு வடிச்சுதான் கொடுப்பாங்க. இப்ப ஒரு சாப்பாடு அப்ப ஒரு சாப்பாடு 48 ரூபாங்க சாப்பாடு. இப்ப அதே சாப்பாடு நம்ம வெளியில சாப்பிடணும், நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிடணும்னா 10 ரூபாயில இருந்து 13 ரூபா சாப்பாடு, அவ்வளவுதான். ஆனா அது 48 ரூபா. ஏறக்குறைய 3 பேர் தாராளமா சாப்பிடலாங்க. 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். அதுல ஃப்ரெஷ்ஷா சாப்பாடு கொதிக்க இருக்கும். 3 இலை கொடுப்பாங்க. ஒரு சாப்பாடு வாங்கணும்னா, பார்சல் சாப்பாடு வாங்கினா 3 இலை சுருட்டி கொடுப்பாங்க. பெரிய இதுல ரசம்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். கூட்டு, பொரியல், சாம்பார், இப்படி எல்லாம் இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேரம் ஆந்திரா மெஸ்ஸுக்கு எங்க லாட்ஜுக்கும் பக்கத்துலேயே இருக்குது அந்த மெஸ்ஸு. அந்த ஆந்திரா மெஸ்ஸுக்கு 2 சாப்பாடு பார்சல். அப்புறம் இந்த சிக்கன் கபாப். அப்பெல்லாம் சிக்கன் அங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டுல சிக்கன் வளர்ந்துகிட்டே வருது, இந்த பிராய்லரு. அங்க இதா இருக்கு. அங்க எங்க பார்த்தாலும் சிக்கன் கடை. அங்க அப்பதான் எனக்கே இது தெரியாது, சிக்கன் கபாப்னு. இவ்வளவு பெரிய பீஸு, 4 பீஸுங்க, 20 ரூபாங்க ஒரு இது, ஒரு பாக்ஸ்ல. சரி, அது ஒரு 3 வாங்கிக்குவாங்க. 3 வாங்கிக்கிறோம். ட்ரிங்க்ஸ் எல்லாம், சாப்பாடு இலையெல்லாம் போட்டா கொதிக்க சாப்பாடு நல்லா வீட்டுல இருக்கிற மாதிரியே. வீட்டு நினைப்பே எனக்கு இல்லாத மாதிரி இவங்க கூட சேர்ந்து ஜாலியாக ஆளுங்களும், கூட போன ஆளுங்களும் நல்லா மிங்கிள் ஆயிட்டாங்க. 2வது ஒரு இடத்துக்கு போனா நான் பேசுற பேச்சு, அங்க இது பண்றது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்ப வேலையில சொல்றேன், அந்த மாதிரி இருந்துச்சா. அது மாதிரி 18 நாள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வரும்போதே ஒரு இடத்துல நல்லா பேக்கரியில கேக்குலாம் பிள்ளைங்களுக்கு தீனியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா பிள்ளைங்க பொண்டாட்டிலாம், ஏன்னா இது வரைக்கும் விட்டுட்டு போனது இல்லையா. ஐயோ அப்பா, என்னங்க ஒரு போன் கூட பண்ண முடியாது. அப்ப போன் எங்கேயாவது ஒரு லேண்ட்லைன் யார் வீட்லயாவது வச்சிருப்பாங்க. இல்ல அப்படி பண்ணணும் அப்படின்னா கடைக்கு போய் நம்ம எவ்வளவு நேரம் பேசுறோமோ அவ்வளவுக்கு காசு. அப்ப அங்க நான் அந்த மாதிரி கூட ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய் கூட பேசிடுவேன். இவங்க எங்க போய் அட்டன் பண்ணுவாங்க? அட்டன் பண்றதுக்கு இங்க இதே இல்லையே. மெயின் ரோட்டுக்கு இவங்க போன் போட்டாலும் நான் எந்த இதுக்கு எனக்கு போன் போட முடியும்? 18 நாள் எந்த விதமான இதுவும் கிடையாது. போனாலும் என்னாச்சோ ஏதாச்சுன்னு எங்க சம்சாரம் பயங்கர கவலை. என் பிள்ளைங்க அதுக்கு மேல ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முத நான் வெளியூருக்கு இந்த மாதிரி வேலைக்கு போயிருக்கிறேன். அப்புறம் வந்ததும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் இது பண்ணேன், கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம். 2 நாள் கழிச்சு நான் சொன்னேன்ல அங்க போகணும்னு,
போனேன் அவங்க வீட்டுக்கு. நல்ல சொந்த வீடு, பெரிய வீடு. கேட்டை திறந்துட்டு உள்ளார போய் கேட்டை திறக்கிறப்பே மூக்குல பிரியாணி வாசம் தூக்குதுங்க. அவங்க வீட்டுல இருந்து பாய் வீடு. நல்லா அவரு அந்த பெரியவர் சொன்ன அவங்க அண்ணன் தம்பிக்கு 3 பேரும் ஒட்டுக்கா இருக்கிறாங்க. தங்கமான மனுஷருங்க. அதாவது ஒரு எறும்பு கூட நான் துரோகம் செஞ்சது இல்லைன்னு எத்தனையோ பேர் சொல்றாங்கல்ல, அது உண்மையிலேயே அவங்களாதாங்க இருக்குங்க. நம்ம எறும்புக்கு எப்படி போய் துரோகம் செய்வோம், ஆனா அந்த எறும்புக்கு கூட துரோகம் நான் செஞ்சது இல்லைன்னு எவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, அது நிச்சயமா அவங்களாதான் இருக்கும். அவங்க 3 பேருமே அந்த இஸ்லாத்துல என்ன ஒரு குரான்ல கொள்கை இருக்கோ, மற்ற இவங்களை இப்போ இது பண்ணக்கூடாது, மற்றவங்க சொத்தை பிடிக்கூட இது பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது, இந்த இதை நான் பார்த்த வரைக்கும் எத்தனையோ முஸ்லீம்ங்க இருக்காங்க. பட் என் மனசை கவர்ந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்ற முஸ்லீம் குடும்பம் அந்த குடும்பம். போனேன், போய் பெல் அடிச்சேன். பெல் அடிச்சதும் வந்தாங்க. வாங்க 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 வாங்க, யாரு அப்படின்னு. நந்தா வந்திருக்கிற, அப்படி நந்தகுமார் அண்ணா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். வாங்க அப்படின்னு உள்ளார சோபால உட்கார வச்சாங்க. அவங்க அம்மா கொண்டாந்து, அந்த அம்மா கொண்டாந்து எனக்கு தண்ணி கொடுத்தாங்க. நம்ம தமிழர் பண்பாடு மாதிரியே நான் தண்ணி குடிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் அங்கிருந்து வந்தாரு. எப்படிங்க இருந்துச்சு அப்படின்னு. பாய் உள்ளார ஏதோ சமையல் அந்த அம்மா கூட இது பண்ணிட்டு இருக்காரு. மருமவை எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் அவங்க எல்லாம் சும்மா அப்பா மகன் மாதிரி பேசிட்டு அவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. வெளியே வந்தாரு, வந்து சோபால உட்காந்தாரு. எப்படிங்க இருந்துச்சு நீங்க போன ட்ரிப்பு, நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த வேலை அப்படி இப்படின்னாரு. நல்லா பிடிச்சிருந்துச்சிங்க எனக்கு பொண்ணு. இல்லை உங்களுக்கு ஏதாவது வீட்டை விட்டு 18 நாள் 20 நாள், ஒரு சமயம் 25 நாள் கூட ஆகுங்க, அதனால உங்களுக்கு எதாப்பா இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு வேலைன்னா அப்படிதாங்க. சில வேலை நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கோம், சில வேலை கொஞ்சம் தூரமா இருக்கும், சில வேலை நம்ம 10 நாள் 15 நாள் பிரிஞ்சிருந்து செய்யற மாதிரி தாங்க வரும். அதெல்லாம் பார்க்க வேணாம், வேலை கௌரவமா இருந்தா போதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த அம்மா என்னமோ சொன்னாங்க. உள்ளார போனாரு. போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கை கழுவுங்க அப்படின்னாரு. ஏங்க கை கழுவுங்கன்னாரு. கையை கழுவுனேன். உட்காருங்கன்னு. எனக்கும் பீங்கம் கோப்பையில், நல்லா இவ்வளோ கோப்பையில். அப்பெல்லாம் பிரியாணி நான் போய் கடையிலலாம் சாப்பிட்டது இல்லைங்க, உண்மையை சொல்லிடுறேன். கடையிலலாம் நான் சாப்பிட்டது இல்லை. யாராவது இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டுங்க கொடுத்தாதான். எனக்கு அங்க நம்ம ஊர்லயே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அது எப்பயாவது ரம்ஜானு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்டிகை வந்துச்சு அப்படின்னு, பக்ரீத் இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அவர் வீட்டுல அதுவும் நேர்ந்துக்கிட்டாதான் பிரியாணி. பிரியாணிக்கு நாக்க தொங்க போட்டுட்டு இருந்த காலம் அந்த காலம். பிரியாணிங்கிறது இருக்கிற உணவுகள்லயே நம்பர் 1ல இருந்த காலம் அந்த காலம் பிரியாணிங்கிறது. நம்ம சாதாரண ஏழை மக்கள் அந்த பிரியாணியை ருசிச்சதே கிடையாது, காதால கேள்விப்பட்டதுதான். இன்னைக்கு கோயில் குளம் தடிக்கி விழுந்த திருமண பக்கம்லாம் பிரியாணி 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 புளிசோறு மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த ஒரிஜினல் பிரியாணியுடைய இதையே விரட்டிவிட்டாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குங்க, ஃபர்ஸ்ட்ல இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால, இப்ப நான் சொன்ன அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்பெல்லாம் நம்ம எங்க சேலத்திலே ஒரு 7-8 இடத்துல ஃபேமஸ் பஞ்சாபி தாபா இருந்துச்சுங்க. பஞ்சாபிக்காரன் நடத்திட்டு இருந்தாங்க. நல்ல தாடி கீழெல்லாம் வச்சுட்டு அந்த பஞ்சாபிக்காரனால தமிழ்லாம் கத்துக்கிட்டாங்க. இங்க குறிப்பா சங்கிகிரில ஒரு தாபா இருந்துச்சுங்க. அந்த தாபால போய் நாங்க அடிக்கடி சாப்பிடுவோம். இவங்க கூட வேலைக்கு போனப்பதான் தமிழ்நாடு பார்த்தோம்னா ஈரோடு எல்லாம் பார்த்துட்டு அங்கிருந்து ஈரோடு இங்க இருந்து நாங்க போறப்பயே சாப்பிடுவோம். அந்த தமிழ்நாடு போனாலும் 15 நாள் 20 நாள் ஆகும். போறப்பயே சாப்பிடுவோம் அந்த தாபால, வரும்போதையும் சாப்பிடுவோம். ஒரிஜினல் அந்த டேஸ்ட் அப்படி வாயில எச்சு உருங்க. அவங்க கொடுக்குற அந்த பாசி பருப்புலாம் போட்டு அது ஒரு இது கொடுப்பாங்கல்ல, அந்த டால், அது இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. அந்த கறி மசாலா தூள் எப்படி கலப்பாங்கன்னு தெரியாது. கத்திரிக்காய் இவ்வளவு பெரிய கத்திரிக்காயை 4ஆ வகுந்து அதை ஒரு 5 கத்திரிக்காய் ஒரு பிளேட் அப்படின்னு சொன்னோம்னா போதும். அந்த கத்திரிக்காயை அந்த மாதிரி செஞ்சு அவங்க ஸ்டைல்ல கொண்டாந்து வைப்பாங்க. குறுக்க ஒரு கவுர் கட்டில், குறுக்க ஒரு பலகையை போட்டுருவாங்க. இவ்வளவு ஆகல பலகை, நீட்ட பலகையை. அதுல அந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்துக்கலாம். தண்ணி கொண்டாந்து வச்சிருவாங்க. வெள்ளரிக்காயும் ஊறுகாய் கொஞ்சோண்டும், நல்ல வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இவ்வளவு பெரிய இதுல ரவுண்ட்ஸ்ல நறுக்கி இவ்வளவு வச்சிரு ஒரு தட்டுல அதை வச்சிருவாங்க. ரொட்டி, இந்த சப்ஸ் இது பூரா இது இருக்கு, இந்த சைடிஸ் இதை பூரா நம்ம காசு கொடுத்து வாங்கினோம். ஒரு முட்டை பொரியல், ஒரு கத்திரிக்காய் பொரியல், இந்த பாசி பருப்பு, இதெல்லாம் நாங்க சொல்லுவோம். சொன்னோம்னா அதெல்லாம் வந்துடும். வந்தா ரெண்டு பேர் அப்படி உட்காந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரிஜினல் டேஸ்டா இருக்குங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, அவனுங்களை பூரா துரத்தி விட்டுட்டு நம்ம ஆளுங்க போய் கடை வச்சுக்கிட்டாங்க. அந்த பஞ்சாபி தாபா அப்படின்னு போட்டு அந்த டேஸ்டே ஒரு கடையில கூட டேஸ்டே இல்லைங்க, சுத்தமா நல்லாவே இல்லைங்க. இப்ப சமீபத்துல ஒரு இதுக்கு நம்ம மாதிரி தாபான்னு சொன்னது எங்க பையன் எங்க பொண்ணு நாங்க எல்லாரும் போயிருந்தோம் கார்ல. போய் இங்க பக்கத்துல ஒரு தாபா, கன்றாவிங்க, அப்படி ஒரு உணவை நான் சாப்பிட்டதே இல்லைங்க, விடி சேரணுமே அப்படிங்க. ஆனா பில்லு எவ்வளவு வந்துச்சு தெரியுங்களா, 3400 ரூபா வந்துச்சு. 8 பேர் போயிருந்தோம்.
3000 வயிறு வாயெல்லாம் பத்திக்கிட்டீங்க. அவ்வளவு காசுங்க ஒரு ஒண்ணும் ஒரே ஒரு ரொட்டி, இந்த இவ்வளவு பெரிய ரொட்டி சப்பாத்திங்க, என்ன போடாத சுட்டு தராங்களே இப்படி நெருப்புல போட்டு சுக்கா மாதிரி சுடுறாங்களே, அந்த ரொட்டி 30 ரூபா ஒரு ரொட்டி. அந்த மாதிரி இப்ப நம்ம வெளியில வாங்கினா கூட சப்பாத்தி 2 சப்பாத்தி கொடுங்கன்னு சாதாரண ஒரு ஹோட்டல் கடையில 2 சப்பாத்தி வாங்கினா கூட 40 ரூபா வாங்குவாங்க. அவ்வளவுதான் அதுக்கு ரேட்டு. ஒரு சப்பாத்தி சப்ஜி இல்லாம வெறும் சப்பாத்தி தான் 30 ரூபா, வேற நம்ம தனியா வாங்கிக்கணும். இப்படி ஒளிஞ்சு எல்லாம் குட்டிச்சோர போச்சா. அந்த பாய் வீட்டுல அந்த பிரியாணி என்ன சாப்பிட கூப்பிட்டது முதல்ல வேணான்னு, அப்புறமா அவங்க கூப்பிட்டு அந்த தோரணை இருக்கு பாருங்க, அதாவது தீர்மானம் பண்ணிட்டாங்க நான் சாப்பிட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி. நான் ஒரு கெஸ்ட் விருந்தாளி வந்திருக்கேன் அவங்க வீட்டுக்கு, தமிழாள், உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வரிசையா உட்காந்துட்டு அவங்க பையனும் உட்காந்துட்டு அப்படி நான் தானே அப்படி இப்படி அங்கிட்ட அவர் விளையாடுறதுனால விளையாடுவாரு, பேசுவார் அவங்க பையன். என்னை பத்தி நிறைய அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லா கோஆபரேட்டிவ் கொடுக்குறாரு, அருமையா வேலை செய்யறாரு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இப்ப எங்க கூட 3 பேர் பிறந்தோம், அந்த 3 பேர்த்து மேலேயும் சின்ன சின்ன ரிமார்க்லாம் அவங்க கிட்ட நிறைய ட்ரிப், ஒவ்வொரு ட்ரிப்பு போறப்பையும் அவர்கிட்ட வந்து அந்த பையன் சொல்லுவானாட்டு இருக்குது அவங்க அப்பாட்ட. அவங்க மேலாம் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இது இல்லை. இப்ப நான் புதுசா சேர்ந்து என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய ஒழுக்கம் இதெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. காலையில இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நான் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அந்த லாட்ஜில் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் வந்து எக்ஸசைஸ் செய்வேன். அதாவது எக்ஸசைஸ்னா தண்டால் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு உடனே பாத்ரூம் போய் குளிக்க போயிடுவேன். அப்படியே குளிச்சுட்டு வந்து காலையில அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தலைகள்லாம் தேவி என் சாமியெல்லாம் கும்பிட்டு நான் திருநீர்லாம் வச்சுக்கிட்டு எல்லாமே பையில வச்சிருப்பேன். வச்சு கும்முன்னு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு நல்லா இன் பண்ணியிருப்பேன், பேண்ட் ஷர்ட் போட்டு ரெடியா இருப்பேன். இதெல்லாம் அந்த பையனுக்கு ரொம்ப என்னை பார்த்து அவங்க, அதாவது நம்ம கிட்ட சில வார்த்தைகள் வந்து சில பழக்க வழக்கம், சில ஒழுக்கத்தை அவங்க கத்துக்கிற மாதிரியான நிலைமையில நான் இருந்தேன். அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிற மாதிரி எந்த இது இல்லை. இது அவங்களுக்கு ஒரு மாற்றமா தெரிஞ்சு இவனுங்களெல்லாம் தார் வைக்கணும். சில பேர் குளிக்காமையே வருவானுங்க. ஆனா உடுப்பா சாயந்தரம் வந்து நான் குளிச்சுக்கிறேன். ஆனா அவங்க 3 பேர், நம்ம அதுல வந்து 2 பேர் பாய், ஒரு தமிழால. அந்த தமிழாலும் இவங்க கூட சேர்ந்து கந்திரியா ஒரு ஷேவ் இது பண்ணிட்டு ஒரு நீட்டா ஒரு கடைக்கு போறோம், அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அதனால இப்ப நான் இந்த மாதிரி இருந்ததுனால அவங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் என்னை பத்தி அங்க பேசியிருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே என் மேல ரொம்ப பிடிச்சி போச்சா. உட்காந்து நல்ல பெரிய பிளேட்டு சாப்பிட்றதுக்கு, நல்ல பெரிய பிளேட்டு, இவ்வளவு பெரிய பிளேட் பீங்கா, அதுல வந்து போட்டு கறி நல்லா சாப்ஸுங்க, அந்த ஆட்டுக்கறி இவ்வளவு பெரிய பீஸுங்க, 2 பீஸ் வச்சு குழம்பு அதில் ஊற்றி அது ஒரு தனியா ஒரு இதுல வச்சுட்டாங்க. தாளிச்சா ஒரு இதுல வெங்காயம் கொண்டு வந்து வெங்காய பச்சடி அந்த இது அது வந்து தட்டுல வச்சுட்டாங்க. அந்த தட்டுலயே மட்டன்லயே இவ்வளவு பெரிய பீஸ் 4-5 பீஸ் இருக்குது. சும்மா எடுத்து சாப்பிட்டாப்புல நான் 5 நிமிஷத்துல சாப்பிட்டுருவேங்க. எப்படி போச்சுன்னே தெரியல. சாப்பாடு இதா போயிடுச்சுங்க. 2வது அவ்வளோ கொண்டாந்து போட்டாங்க. நல்லா இதுல பேஷன்ல தான் கொண்டாந்தாங்க. எல்லாரும் 7, 8, 9 பேர் பக்கமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாத்தோட முன்னாடியே நான் சாப்பிட்டேன். நமக்கு தான் பிரியாணி அவ்வளவு இதாச்சு. அதுக்காக தன்மானத்தை விட்ட மாதிரி சாப்பிடல, நான் என்னோட இயல்பு அது. இந்த மாதிரி 2வது வந்து வச்சாங்க, சாப்பிடுங்க போதுங்கன்னு சாப்பிடுங்க. நல்லா போட்டாங்க. நல்லா 2வது வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். அது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இது பண்ணாங்க, கறி எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டுனா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் போய் கையெல்லாம் கழுவிட்டு வாஷ் பேசன் எல்லாம் கையெல்லாம் கழுவிட்டு இந்த பிளேட் எல்லாம் எடுத்து நம்ம வச்சிடலாம். என்னுடைய பழக்கம் எப்பயுமே அப்படிங்க, எடுத்து வைக்கலாம். ஏங்க வைங்க என்ன நீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க மருமக வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் எல்லாரும் சாப்பிட்டவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப காசு கொடுக்குற டைம். அவங்க அப்பாவும் மகனும் உள்ளார போய் பேசினாங்க. என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல, பேசிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து வந்தாங்க. ஆனா நீங்க மொத்தம் 18 நாள்னா அப்படின்னாங்க. ஆமா 18 நாள் நீங்க சொன்னா சரிங்க, நான் என்ன இதா பேச போறேன், என்னங்க நீங்க சொன்னீங்கன்னா சரி அப்படின்னு. சரி இருங்க அப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறோம். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு அவங்க அப்பா வந்தாரு. வந்து எவ்வளவு கொடுத்துருப்பாருங்கிறது முடிஞ்ச கமெண்ட்ல யாராவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். 18 நாள் வேலை செஞ்சிருக்கிறேன். எவ்வளவு அப்பத்தி பொசிஷனுக்கு நான் ஒரு 4000 ரூபா 4500 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அந்த பீரியட்ல எவ்வளவு கொடுத்துருப்பாரு அப்படின்னு முடிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களை அந்த அமௌண்ட் என்னங்கிறத சொல்றேன். டைம் ஆகி போச்சு. வணக்கம்.